ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நேற்று நடந்த குரூப் 1 எக்ஸாமோட ஆன்சர் கீயை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் கீ கொடுத்துருக்கு. மொத்தம் 200 கொஸ்டினுக்குமே நம்மள்ட்ட வந்து ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம். நம்ம ஆன்சர் கீயில் வந்து வீடியோவாக மேக் பண்ணும்போது வந்து டைம் வந்து அதிகமாகுது. உங்களாலையும் அதை வந்து ஒவ்வொரு கொஸ்டினாக ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு, ஒரு குறை இருந்துச்சு. அதை கமெண்ட்டில் நிறைய நண்பர்கள் தெரிவித்தாங்க. நீங்கள் கொஸ்டினாக போடுறத விட லிங்காக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் டவுன்லோட் பண்ணி பார்த்துப்பேன், செக் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த காரணத்தால் தான் நம்ம வந்து ஆன்சர் கீயை வந்து வீடியோவாக போடாமல் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துட்றேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பொறுமையாக ஒன்று ஒன்றா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் எல்லாருமே நல்லா எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் ஆன்சர் எவ்வளோ வருது, எத்தனை மார்க் வருது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. ரொம்ப நன்றி. இந்த கட் ஆஃப் மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறானுங்க பாருங்கள், அதை மட்டும் நம்பாதீங்க. கட் ஆஃப் வந்து யாராலையுமே கன்சிடர் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா கவர்மெண்ட்டே வந்து அந்த பாஸ் ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் கட் ஆஃபே நிர்ணயிப்பாங்க. நீங்கள் வந்து அடுத்தவன் சொல்கிறான் கட் ஆஃப், யூடியூப்பில் ஒரு வியூஸுக்காக கட் ஆஃப் சொல்கிற வீடியோவை வந்து நீங்கள் பார்க்குறது வேஸ்ட்டு. ஸோ இவ்வளோ தான் சொல்லணும்னு நினச்சேன். கட் ஆஃப் அப்படிங்கிறது யாராலையுமே கணிக்க முடியாத ஒன்று. அவங்க கவர்மெண்ட்டு அஃபிஷியலாக விடும் வரைக்கும் கட் ஆஃப் சும்மா அஃபிஷியலாக விடுவானுங்க. 170 அடிக்கணும், 185 அடிக்கணும்பானுங்க, சும்மா குத்து வைப்பாக சொல்கிறவனுங்க. ஸோ அதை கவனிக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ உங்கள் மார்க் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஒவ்வொன்றா டவுன்லோட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.